அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் மரணித்த இந்தியர்கள் வெளிநாட்டவர்கள் உஷார், மனித கடத்தலை கண்டறிந்து வேரோடு அழிக்க குவைத் நீதி அமைச்சரின் முக்கிய உரை. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் காதிம் விசா, ஷூன் விசா, ஃபேமிலி விசா தொடர்பான மிக முக்கியமான தகவலை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் டிரைவர் தொடர்பான மிக முக்கியமான தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தின் மிக முக்கியமான அப்தலி சாலையில் நேற்று ஏற்பட்ட வாகன விபத்தில் 2 இந்தியர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்கள் மற்றும் 2 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். இறந்த இந்தியரில் ஒருவர் கேரளா மாநிலம் பத்தனம்திட்டாவை சேர்ந்த அனுராஜ் நாயர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. மரணித்த 2 இந்தியர்களும் பெஹபானி கம்பெனியில் பணிபுரிந்து வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. டேங்கர் லாரியுடன் கார் மோதியதில் இத்தகைய விபத்து ஏற்பட்டுள்ளது. மரணித்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். குவைத்தில் இப்போதான் 2 நாள் முன்னாடி, அதாவது ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் புதிய போக்குவரத்து சட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டன. எச்சரிக்கையாக கவனமாக வாகனம் ஓட்டுங்கள் என த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தனது பரப்புரை மக்கள் மத்தியில் செய்து வரும் இந்த நேரத்தில் இதுபோன்ற வாகன விபத்து ஏற்பட்டு 2 இந்தியர்கள் மரணித்துள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குவைத்தில் வாகன விபத்துகளால் போன வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா 284 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணமே கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுவதுதான் என த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதனால் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவலுங்க. குவைத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல் டைப்ஸ் ஆஃப் விசா, காதிம் விசா, ஷூன் விசா, ஃபேமிலி விசா, இப்படி எல்லா விசாக்களுமே பேப்பர் விசாக வழங்கப்படுவதில்லை. குவைத்தின் அனைத்து விதமான விசாக்களும் இப்போ எலக்ட்ரானிக் விசாவாகத்தான் வழங்கப்படுகிறது. இப்படி எலக்ட்ரானிக் விசா கொண்டு வருவதற்கான மிக முக்கியமான காரணமே சில விஷயங்கள் என்ன செய்கிறாங்கன்னா டூப்ளிகேட் விசா கொடுத்து அப்பாவி பொதுமக்களை ஏமாற்றி பணம் பறிக்கிறார்கள். இதனை தடுக்கும் நோக்கில் தான் எலக்ட்ரானிக் விசா கொண்டு வரப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் விசாவிலும் வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டார்கள். ஃபேக்கான எலக்ட்ரானிக் விசாவை தயாரித்து மக்களை ஏமாற்றும் கும்பல் அதிகரித்து விட்டது. அதனால் குவைத்துடைய எலக்ட்ரானிக் விசா வந்தால் உடனே குவைத் விசா அஃபிஷியல் ஆப்பில் சென்று அதில் உள்ள QR கோடை ஸ்கேன் செய்யுங்கள். ஒரிஜினல் விசாவாக இருந்தால் QR கோடு பார்த்தீங்கன்னா வேலிட்னு காமிக்கும். இதுவே ஃபேக் விசாவாக இருந்தால் இன்வேலிட்னு காமிக்கும். அதனால் நம்ம ஆளுங்க இந்த குவைத் விசா ஆப்பை உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோல் குவைத், சவுதி அரேபியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் மனித கடத்தலை தடுக்க தீவிர முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. அதாவது இந்தியா மற்றும் இலங்கையிலிருந்து ஆட்களை வேலைக்கு அரபு நாடுகளுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம், உணவு, ரூம் ஆகியவற்றை சரியாக கொடுக்காமல் தொழிலாளர்களை துன்புறுத்தும் கம்பெனிகள் அவர்களை அரபு நாடுகளுக்கு கொண்டு வந்த ஏஜென்ட்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என குவைத்தின் நீதியமைச்சர் நாசர் அல் சுமைத் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதுபோல குவைத்திற்கு வீட்டு வேலைக்கு வரும் பெண்கள் அதிக எச்சரிக்கையாக இருங்க. இந்தியாவிலிருந்து குவைத்துக்கு வரும் காதிம் விசா, அதாவது வீட்டு வேலைக்கு வருவதற்கு 30 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். அதுபோல வீட்டு வேலைக்கு வரும் பெண்களுக்கு அனைத்து விதமான செலவுகள், அதாவது பார்த்தீங்கன்னா PCC, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அக்ரிமெண்ட் பேப்பர், POC சர்டிஃபிகேட், ஃப்ளைட் டிக்கெட், இப்படி அனைத்து செலவுகளையும் ஸ்பான்சர் தான் செய்ய வேண்டும். இதுதாங்க ரூல்ஸு. இது தெரியாமல் நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைக்கு குவைத் செல்ல தங்களுடைய சொந்த பணத்தை செலவு செய்கிறாங்க. அதனால் மிக முக்கியமான இந்த தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் PCC, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 10,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 27 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 14,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 39 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 12,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 33 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 16,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 41 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 11,200 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 38 குவைத் தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 55 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 32 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 276 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 968 ரூபாய் 99 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 361 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 592 ஃபில்ஸாக உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குவைத்திலேருந்து மற்ற அரபு நாடுகள்லேருந்து எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் கேட்டிருந்தாங்க. அதாவது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 கிராம் தாங்க அலவுடு, பெண்களுக்கு வந்து 20 கிராம் தான் அலவுடு. இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வருவதென்றால் கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.